திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் அழிவில்லா ஆட்சியாளனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜோதிடம் உண்மையா ஜோதிடம் உண்மையா இல்லையா, இல்லை மூட நம்பிக்கையா அப்படிங்கிற கேள்வி பல பேரோட உள்ளத்தில் இருக்கும். அடுத்தது, ஜோதிடத்தில் ஒருவருடைய ஆயுள், அவர் என்ன தொழில் செய்வார், அவரின் குணநலன்கள், எந்தெந்த காலகட்டத்தில் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பார் என்று கணிக்கலாம். அடுத்தது, பூமி மைய கொள்கையை ஜோதிடம் கையாள்வது ஏன், சூரியனை நட்சத்திரமாக கொள்ளாமல் கிரகமாக கொண்டது ஏன், வாரத்தில் 7 நாட்களை மட்டும் ஏன் உலகம் பின்பற்றுகிறது 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது. அடுத்தது, ஜோதிட பலன்கள் தவறுவது ஏன், எந்த கிரகம் எந்த தொழிலை குறிக்கும், அடுத்து ஆன்மீகத்துக்கு என்ன கிரகங்கள், அதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல, ஜோதிடம் உண்மையா இல்லை மூட நம்பிக்கையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அது குறித்து நம்ம கற்கும் பொழுது தான் அதை ஜோதிட கலையை நம்ம கற்று அது பரீட்சை செய்து பார்க்கும்போது தான் அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரிய வரும். வெளியில் இருந்துக்கிட்டு அது பொய் அப்படின்னு சொல்கிறது, அது இல்லை கண்ணை மூடிக்கிட்டு அது உண்மைன்னு சொல்கிறது அபத்தமானது. அது உள்ளே போயிட்டு அது சொல்லப்படுகிறதும் வாழ்க்கையில் நடக்கிறதும் கரெக்டாக இருக்குதா, ரெண்டும் ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு பார்த்தா தான் ஜோதிடம் என்பது உண்மையாக பொய்யான்னு தெரியும். நான் ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் ஜோதிடம் உண்மையாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது, 100% அக்யூரஸியாக இருக்குது. எப்படி 100% அக்யூரஸியாக இருக்குது ஜோதிடமும் ஜோதிட கலையோட. அது ஏன் பலன் சொல்கிறது தவறுதுன்னா, அது அவ்வளவு நுட்பமான கலை, அவ்வளவு கடினமான கலை. அதை பலன் சொல்கிறது அவ்வளவு கடினமான விஷயம். அதில் கை தரணும்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள் அதிலேயே ஊறி போய் அந்த ஞானத்தை அடைஞ்சாதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்வையும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஜோதிட பார்த்து அவருடைய ஜோதிட பலனும் அவருடைய வாழ்க்கை முறையும் எப்படி இருக்குன்னு பல வருட அனுபவத்துக்கு பிறகு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அதனால தான் பல ஜோதிடர்கள் சொல்கிற கணிப்பு மாறுகிறது. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இம்மார்ட்டல் ரூலர்னா உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள பிறந்தவன் தான் இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா ஆட்சியாளன். அப்படி இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு அவுட்லைனாக சொன்னால், சூரியன் தான் அதிகாரத்தையும் ஒரு அரசனுடைய தோரணையும் அரசனுக்கு உரிய அதிகாரத்தை கொடுப்பது முதன்மையானது கிரகம் சூரியன் தான். 9 கிரகங்கள்லேயே சூரியன் தான் ஜோதிடத்தில் தலைமையான கிரகம். பொதுவாக பார்த்தாலும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரியன் தான் தலைவன், ஜோதிடத்துலேயும் சூரியன் தான் தலைவன். சூரியன் அதிக வலுவாக இருக்கும் பொழுது தான் ஒருத்தர் அதிகாரமும், அரசாங்கத்தை ஆளும் அதிகாரமும், மக்களை ஆளும் அதிகாரமும், உலகத்தை ஆளும் அதிகாரமும் கிடைக்கும். அடுத்தது, இம்மார்ட்டலுடைய ஜாதகத்தை அப்புறம் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருவோம். ஜோதிடத்தில் ஒருவருடைய ஆயுள், அவர் என்ன தொழில் செய்வார், அவரின் குணநலன்கள் எப்படி இருக்கும், எந்த காலகட்டத்தில் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார் என்று கணிக்கலாம். உண்மையாக கணிக்கலாமான்னா கணிக்கலாம். பூமி மைய கொள்கையை ஜோதிடம் கையாள்வது ஏன். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடத்தில் நீங்கள் பூமி மைய கொள்கையை சொல்கிறீங்க, கிரகங்கள்லாம் வெளியில் போட்டுக்கிட்டு உள்ள ஜாதகர் இருக்கா மாதிரி 9 கிரகங்களும் அவர் மேலே என்ன தாக்கத்தை செலுத்துதோ அதை சொல்கிறீங்க. இது பூமி மைய கோட்பாடு, சூரியனை தானே எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அதிமேதாவிக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம சித்தர்களும் ஆன்மீகவாதிகளும் எழுதிய நூலில் வேதத்துலேயோ பூமியை தான் எல்லா கிரகங்களும் சூரியனும் எல்லாம் சுற்றி வருதுன்னு எங்கேயுமே எழுதலை. ஜோதிடத்தில் என்னன்னா, ஒருவரை 10 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு, ஒரு 9 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அவர் ஒருத்தரை அடிக்கும் பொழுது அவர் மேலே சுற்றி இருக்கிற 9 பேரும் என்ன தாக்கத்தை செயல்படுத்துகிறாங்கங்கிறத காட்டுறது தான் ஜோதிடம். அப்படி இருக்கும் பொழுது தாக்கப்படுறவரை நடுவில் வச்சுக்கிட்டு, தாக்குதலுக்கு உள்ளாகிறவரை நடுவில் வச்சுக்கிட்டு, தாக்குறவர்களை வெளியில் வைக்கிறது தான் ஒரு தர்க்க நியாயம். அதன்படி தான் ஜோதிடம் சொல்லுது. உள்ள அந்த எல்லா கிரகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஆளாக்கப்படுறவன் நடுவுலையும் அவன் மேலே தாக்கத்தை செயல்படுத்துகிறவங்களோட கிரகங்களை வட்டமாகவும் வெளியிலையும் போட்டு ஜோதிடம் சொல்வது அந்த காரணத்தினால தான் இது பூமி மைய கொள்கை கிடையாது.
அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சூரியனை நட்சத்திரம் தான் சூரியன். அத நட்சத்திரமா சொல்லாம கிரகமா சொல்லியிருக்கு ஜோதிடம் அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. சூரியனு கிரகம் இல்ல. அது நட்சத்திரம். அது கிட்ட இருக்கிறதுனால அப்படி தெரியுது. எட்ட இருந்தா அது நட்சத்திரம் போல தான் தெரியும். இது ஒவ்வொன்னுதையும் நுட்பமா சொல்ற அளவுக்கு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்ப மக்கள் சாதாரண அடிமட்டத்து மக்கள் இல்ல. ஓரளவு படித்த மக்களும் கிடையாது அப்ப. இது யாருக்கு தெரிஞ்ச கலைன்னா, சித்தர்களுக்கு அறிந்த கலை, ஆன்மீகவாதிகளுக்கு கடவுள் அருளால் கிடைக்கப்பெற்ற கலை இது. அடுத்தவங்க ஞானக்கண்ல பார்த்துட்டு, ஞானக்கண்ல தெரிஞ்சுக்கிட்டு, இத சாதாரண மனுஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞான திருஷ்டியில பார்த்துடுறோம். ஆனா, சாதாரண மனுஷன் ஓரளவு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்னு யூகிக்கிறதுக்காக ஒரு எளிமையா இருக்கட்டும். அப்படின்னு மருத்துவத்தெல்லாம் எப்படி குடுத்தாங்களோ எழுதி இதெல்லாம் பயன்படுத்துங்கன்ட்டு, அதேமாரி ஜோதிடத்தையும் இந்த கணக்கு முறையில நீங்க வகுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட்டு. அத வச்சு பயன்படுத்திக்கங்கன்னு குடுத்துட்டு போனது தான். சாதாரண மக்கள்ட்ட போயிட்டு, சூரியன் வந்து கிரகம் இல்ல. அது ஒரு நட்சத்திரம். அது கிட்ட இருக்கிறதுனால கிரகம் மாரி பெருசா தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு பல கோடி கிலோமீட்டர் இருக்கிற பல சூரியன்கள் நட்சத்திரமா நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்லாம் அவ்வளோ அறிவு படைத்தவர்களா இல்ல. அதனால அத வெளிப்பட சொல்ல வேண்டிய அவசியமும் அப்ப ஏற்படல. அடுத்தது வாரத்தின் 7 நாட்களை மட்டும் ஏன் உலகம் பின்பற்றுகிறது? 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது. இப்ப பார்த்தீங்கன்னா, வாரத்தில 7 நாட்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஆனா கோள்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கோள்கள்னு, அதில புளூட்டோ போனாலும் 8 கோள்கள் இருக்கு. இப்போ புளூட்டோ இல்ல, அது அதிகாரத்த இழந்துட்டு, கோள்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிய இழந்துட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இஷ்டம்னா சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. அது இப்போ உள்ள அறிவியல நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஆனா 9 கிரகங்கள்னு ஒத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப பார்த்தோம்னா, ஏன் வாரத்தில 9 நாட்கள வைக்காம 7 நாட்கள பின்பற்றி வந்தாங்கன்னா, உலகம் முழுக்கவே நம்ம இந்தியாவுல இருந்து தான் ஜோதிட கலையானது, இன்னொன்னு அஸ்ட்ரானமி வானவியல் ஆராய்ச்சியானது வெளி உலகத்துக்கு இந்தியாவுல இருந்து தான் போயிருக்கு. அப்ப இந்தியாவுல இருந்து போகும்பொழுது, இந்தியாவுல பின்பற்றி வர முறை என்னன்னா, 9 கிரகங்கள்னு சொல்லப்பட்டாலும் 7 கிரகங்களுக்கு மட்டும் தான் சொந்த வீடு உண்டு, சொந்த இது உண்டு. 8வது, 9வது கிரகமான ராகு, கேதுகளுக்கு சொந்த வீடோ, இதோ கிடையாது. அத நிழல் கிரகங்கள்னு தான் நம்ம ஜோதிடம் சொல்லும். அதனால தான் ராகு, கேதுக்கள நம்ம வாரக்கிழமைகளுக்குள்ள எடுத்துட்டு கொண்டு வரல. அதனால தான் 7ஓட நிறுத்திக்கிட்டோம். இத பின்பற்றி தான் உலகம் முழுவதும் இன்றளவும் பின்பற்றி வராங்க. இப்ப அறிவியல் சொல்றபடி 9 கிரகங்கள்னு சொல்லிட்டு வாரத்தில 9 நாள போட்டுக்க வேண்டியது தானே! அது முடியல. ஏன்னா, அது நெடுங்காலம் அத பயன்படுத்தி வரதுனால, அத மாத்துனா சரி வராதுன்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ராகு, கேதுக்கள 8வது கிரகமாகவும், 9வது கிரகங்களாகவும் நம்ம ஜோதிடம் சொல்லுது. அதுக்கு சொந்த வீடு கிடையாது. அது ஒரு நிழல் கிரகம்னே சொல்லுது. உண்மைய சொல்லப் போனோம்னா, சரியாக துல்லியமாவே சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில. அது ஒரு நிழல். சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கும், சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கும் இந்த ராகு, கேதுக்களாகிய 2 நிழல்கள் சம்மந்தப்படுகின்றன. அதனால அத நிழல் கிரகம்னு சொல்றாங்க. அடுத்தது ஜோதிட பலன்கள் தவறுவது ஏன்? ஜோதிட பலன்கள் தவறுவது ஏன்னா, ஒரு நம்ம கலர்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கங்க, நிறங்கள்ல ஆர்ஜிபி ரெட்டு, கிரீன், ப்ளூ இந்த 3 நிறங்கள வச்சே பல 100 கலர்ஸ, பல நிறங்கள நம்ம உருவாக்கிடலாம். அந்த காம்பினேஷன்ஸை வச்சு இந்த கலரோட இந்த கலர் சேர்த்து அந்த கலரோட சேர்த்து காம்பினேஷன்ஸை பல 100 நிறங்களை உருவாக்கிடலாம். இந்த 3 அடிப்படையான பேசிக் ஆர்ஜிபிங்கிற 3 நிறங்களை வைத்தே. அப்போ 3 நிறங்களை வைத்தே பல 100 நிறங்களை உருவாக்க முடியும்னா 9 கலர்களை வைத்து எத்தனை காம்பினேஷன்ஸை உருவாக்கலாம்? பல ஆயிரம் காம்பினேஷனில் பல லட்சம் காம்பினேஷன்ஸை உருவாக்கலாம். 3K பல 100 வருதுன்னா 9 போட்டோம்னா அதை பல லட்சமாக ஆகும் காம்பினேஷன்ஸ் கலரு. ரெட்டு க்ரீனோட கலக்கும் பொழுது, ப்ளூவோட கலக்கும் பொழுது இப்படி மாறி மாறி நம்ம பல காம்பினேஷன்ஸில் பல அளவுகளில் அதை 3ஆக இருக்கிறத 9ஆக மாற்றி நம்ம காம்பினேஷன்ஸ் கலக்கும் பொழுது பல லட்சமாக அது விரிவடைந்து கொண்டு போகும். அதனால தான் இந்த 9 கிரகங்கள் தாக்கத்தினால் பிறக்கக்கூடிய மனிதன் பல கோடி மனிதனாக இருக்கவன் பல கோடி விதமாக நடந்து கொள்கிறான். அவனுடைய ஒவ்வொருத்தர் குணாதிசயங்களும் மற்றவருக்கு பொருந்தாது, வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இதை பல லட்சம் காம்பினேஷன்ஸுக்கு இருக்கிறதுனால தான் ஜோதிடம் ஒருத்தவன் எப்படி இருப்பாங்கிறது துல்லியமாக சொல்கிறது இன்றளவும் அரிதாக இருக்குது. ஆனால் சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. அதுக்கு பல வருட அனுபவங்கள் தேவை. அதிலேயே ஊறி போகணும். அந்த கலையே அதிகமாக ஊறி போய் அதிலேயே கிடந்தால் தான், அதிலேயே ஊறி போனால் தான்
துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து இந்த ஜோதிடர் இப்படி சொன்னால் நடக்கலை, அந்த ஜோதிடர் அப்படி சொன்னார் நடக்கலை அப்படின்னா, அந்த ஜோதிடரோட குறை தானே தவிர ஜோதிடத்தோட அந்த கலையோட குறை கிடையாது அது. பல லட்சம் காம்பினேஷன்ஸ் இருக்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக துல்லியமாக சொல்கிறது அவ்வளோ கடினம். நீங்கள் ஜோதிடத்தை அறியும் பொழுது தான் உங்களுக்கு அதில் உள்ள கடினம் எவ்வளோன்னு உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது, எந்த கிரகம் எந்தெந்த தொழிலை குறிக்கும்? இப்போ ஒவ்வொரு தொழில் பல்வேறு தொழில்களை மக்கள் செய்கிறாங்க. அப்போ எந்தெந்த கிரகம் எந்தெந்த தொழிலை குறிக்கும்னு ஒரு அவுட்லைன்லாம் பார்த்துருவோம். சூரியன்கிற கிரகம் என்ன தொழிலெல்லாம் செய்யும் குறிக்கும்னா, அதிகாரம், தலைமை பதவி. அதிகாரம், தலைமை பதவியை சூரியன் குறிக்கும். சந்திரன் எதை குறிக்கும்னா, அதுவும் அதிகாரம், நீர் சம்பந்தமான தொழில்கள், பால், காய்கறி, பூ, பழக்கடை இது சம்பந்தப்பட்ட தொழில்களை சந்திரன் குறிக்கும். செவ்வாய் எதை குறிக்கும்னா, அதிகாரம், மருத்துவர், போலீஸ், மிலிட்டரி, காவலர்கள், டீக்கடை, ஃபாஸ்ட் ஃபுட், நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், குத்துச்சண்டை வீரர், விளையாட்டு வீரர், இதெல்லாம் செவ்வாய் குறிக்கும். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து வேறு வழியில் ரொம்ப பலமானுச்சுன்னா, இந்த கூலிப்படையில் இருக்காங்கள, காசு கொடுத்தா உயிரை கொள்கிற வேலை, ரவுடி, கேங்ஸ்டர், இது போன்ற தொழிலையும் செவ்வாய் இழுத்துட்டு போயிடும். செவ்வாய் வந்து பாபத்துவமான முறையில் வலிமையாக இருந்ததுன்னா அந்த இதுக்கு இழுத்துட்டு போயிடும். அடுத்தது, புதன் எதை குறிப்பார், எந்தெந்த தொழில்கள்லாம் குறிப்பார்னா, விஞ்ஞானி, நிபுணர், ஐடி ஊழியர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்ரு, ஜோதிடம், சினிமா, நடிகர், எழுத்தாளர், கவிஞர், இது போன்ற துறைகளில் இருக்கிற தொழிலை யார் கொடுப்பான்னா புதன் கிரகம் கொடுக்கும். குரு எதை தொழிலெல்லாம் குறிக்கும்னா, ஆசிரியர், ஜட்ஜி, பேங்க் மேனேஜர், பேங்க் தொழில்கள், பேங்க் வேலைகள், பணத்தை வட்டிக்கு இடுபவர், ஜுவல்லரி ஷாப்பு, அடகு கடை, தங்கம் சார்ந்த தொழில், இதெல்லாம் குரு குறிப்பார். வெள்ளி எதை குறிக்கும்னா, வெள்ளி கிரகம் ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், அழகு சாதன தொழில், ஜவுளிக்கடை, அலங்கார தொழில்கள், இது போலலாம் சுக்கிரன் குறிப்பார். சனி எதெல்லாம் குறிக்கும்னா, வக்கீல், அடிமை தொழில்கள், தூய்மை செய்யும் தொழில், சுரங்கத் தொழில், கல்குவாரி, நிலக்கரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், சாராயம், பார்ஸ், கால்நடை தொழில், விவசாயம், இதெல்லாம் வந்து சனி கிரகம் கொடுக்குற தொழில். அப்புறம் ஆன்மீகத்துக்கு எந்த கிரகம்னு பார்த்தோம்னா, குரு, சனி, கேது, இந்த 3 கிரகமும் சேர்ந்து ஆன்மீகத்தில் ஒருத்தரை ஆன்மீகமே அவருக்கு பிழைப்பாகவும் தொழிலாகவும், ஆன்மீகமே அவருக்கு தினசரி மூச்சாகவும் எந்த கிரகம் கொடுக்கும்னா குரு, சனி, கேது. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு, சனி, கேது 3ம் பார்த்துக்கிட்டாலோ இல்லை ஒரே இடத்துல சேர்ந்து இருந்தாலோ ஏதோ ஒரு காம்பினேஷன்ஸில் இந்த மூவருக்குள்ளே ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அவரை ஆன்மீகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். அதுலேயும் பல காம்பினேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு போலி சாமியாராக உருவாக்குறது ஓரளவு இந்த காம்பினேஷன்ஸ் தான். நல்ல உண்மையான நம்ம பெரியவர்னு சொல்கிறாங்களா, காஞ்சி பெரியவர்னு பேர் எடுத்தார்ல, பற்றற்ற நிலையில் இருந்தவர், அவர் இப்போ இல்லை. காஞ்சி பெரியவர்னு, மகா பெரியவர்னு போட்டால் தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணாலும் மாட்டோம். அவங்களே பற்றற்ற உண்மையான துறவியை, உண்மையான ஆன்மீகவாதியை ஏற்படுத்துறதும் இந்த காம்பினேஷன்ஸ் தான். பல போலி சாமியார்களை உருவாக்குறதும் இந்த காம்பினேஷன்ஸ் தான். அதில் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இவர் எப்படி இருப்பார், உண்மையாக, பொய்யா, போலியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் ஆன்மீகத்துறையில் இருப்பாருங்கிறதுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் தான் முக்கியம். அப்புறம் ஒருத்தன் சித்தன் ஆகிறனாலும், ஒருத்தன் கடவுள் ஆகணுன்னாலும், ஒருத்தன் வந்து கடவுள் நிலை எழுதணுனாலும் இந்த காம்பினேஷன்ஸு அவசியம். குரு, சனி, கேது காம்பினேஷன்ஸ் இருக்கும். குரு, சனி, கேது காம்பினேஷன்ஸ் இல்லைன்னா ஆன்மீகத்துறையில் ஆன்மீக எண்ணங்களோ, ஆன்மீகம் சார்ந்த அந்த புரிதலோ ஒருத்தனுக்கு ஏற்படாது, அவனுக்கு புரியாது. இது ஆன்மீகம் சம்மந்தமான ஒருத்தனும் பெரிய லெவலில் அவன் ஆன்மீகத்துறையில் டாப்புக்கு போகணுன்னா குரு, சனி, கேது காம்பினேஷன் இருந்தே ஆகணும் அவன் ஜாதகத்தில். இப்போ வந்து ஒரு இமார்டல் ஒருவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழிவில்லா ஆட்சியாளனாக அவன் ஆகணுன்னா, எப்போ அழிவில்லாதானா ஒரு மனிதன் ஆவான்னா, அவன் கடவுளை அறியும் பொழுது தான், கடவுளாக ஆகும்பொழுது தான் அவன் அழிவில்லாதானா ஆவான். அப்போ குரு, சனி, கேது காம்பினேஷன் அவன் ஜாதகத்தில் இருந்தே தீரும். இந்த 3 கோள்களும் பார்த்துக்கணும், அல்ல 3 கோள்களும் ஒரே இடத்துல இருக்கணும். அந்த சம்பந்தம் எப்படி சம்மந்தப்படுதுங்கிறது ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட ஒருத்தன் குரு, சனி, கேது காம்பினேஷனில் ஆன்மீகவாதி ஆகணும்னா எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்தது, உலகத்தையே ஒரு குடைக்கீழ் ஆளணும்னா சூரியன் அதிகபட்ச உச்ச சுபத்துவ நிலையிலையும் ஸ்ட்ராங்காக வலிமையாகவும் இருக்கணும். சூரியன் ஆட்சி உச்சமாகி குருவோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து, குரு பார்வையில், சுக்கிர பார்வையில், பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலையோ
எந்த இதுவும் இல்லாமல் அதிக வலுவாக இருக்கும் பொழுது தான் இந்த உலகத்தையே கட்டி ஆள முடியும் ஒருத்தவன். அதே சமயத்தில் செவ்வாயும் அதிக வலுவாக இருக்கணும், அதிக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதிக சுபத்துவமாக இருக்கணும். செவ்வாய் உச்சமாகி வெறுமனே உச்சமாகி பாவகிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டுதுன்னா அவன் வந்து இந்த கொலைகாரனாகவும் ரவுடியாகவும் இது மாதிரி ஆகும். ஓரளவு சுபத்துவமாகவும் வலிமையாக இருந்ததுன்னா போலீஸ், மிலிட்ரி, டாக்டர் இது மாதிரி ஆகும். அதிகபட்ச சுபத்துவம்னா அதிகாரத்தை கொடுத்துரும். நம்ம ஜெயலலிதா அம்மையாரும் சூரியனை விட செவ்வாய் தான் அதிக சுபத்துவம். அவங்களுக்கு அதிகாரம், பதவி அதெல்லாம் கொடுத்தது. அப்போ மறைந்த இங்கிலாந்து ராணிக்கும் சூரியனை விட செவ்வாயே அதிக சுபத்துவம். அவங்க ஓரளவுக்கு உலகத்துக்கே அவங்க இங்கிலாந்து ராணின்னு தெரியும். பல நாடுகளுக்கு மறைமுக தலைவராகவும் இருந்தார். நேரடி அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லைனாலும் பல நாடுகளின் தலைவராகவும் இருந்தார். பல அதிகாரங்களும் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் சூரியன் நேரடி அதிகாரம் இல்லாதனால அவங்க நேரடியாக மன்னர் காலத்து ராணிகள் மாதிரி எது சொன்னாலும் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லைனாலும் செவ்வாய் அதிகமாக சுபத்துவமாக இருந்ததுனால அவங்க உலகத்துக்கே அறியப்பட்ட ராணியாக இருந்தாங்க, இங்கிலாந்து மகாராணியாக. அது மாதிரி செவ்வாய் வந்து என்னென்னலாம் கொடுக்கணும்னா அது அதிகாரம். அப்போ தான் செவ்வாய் அதிக வலிமையோடையும் சுபத்துவமாகவும் இருந்தால் தான் அந்த தலைமை அரசன் சொல்கிறத கீழே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. சூரியன், செவ்வாய், அடுத்தது சந்திரன், குரு, சனி இந்த கோள்கள்லாம் ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் இருக்கணும். முதன்மையாக ஒருத்தவன் அதிகாரத்துக்கு வரணும்னா சூரியனும் செவ்வாயும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதிகாரத்துக்கும் உலகத்தையே கட்டியாளும் அமைப்புக்கும் வர முடியாது. இதுதான். அடுத்தது 8ஆம் பாவம். அழிவில்லா ஆட்சியாளனாக ஆகணும்னா அவனுக்கு 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்குரிய கிரகமும் சனியும் அதிக சுபத்துவமாக இருக்கணும். ஏன்னா இந்த பாவகமும் சனியும் தான் ஆயுளை குறிக்கின்ற கிரகங்கள். இந்த ஆயுளை குறிக்கின்ற 8ஆம் பாவகம், 8ஆம் பாவத்தின் அதிபதி சனி கிரகம்லாம் அதிக சுபத்துவமாக இருந்தால் தான் அழிவே இல்லாத ஆட்சியாளனாக ஆகலாம். அடுத்தது ஆன்மீகத்துலேயும் அவன் கலந்துருக்கணும். அழிவில்லா ஆட்சியாளன் குரு சனிக்கு அது காம்பினேஷன் இருக்கணும். இவ்வளோ இருக்குது. ஒரு அழிவில்லா ஆட்சியாளன் ஒருத்தவன் பிறந்திருக்கான்னா அவனுடைய ஜாதகத்தில் குரு சனி இதுக்கு எது காம்பினேஷன்ஸ் இருக்கும். 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி சனி அதிக ஸ்ட்ராங்காக சுபத்துவமாக இருக்கும். சூரியனும் செவ்வாயும் அதிக வலுவோடு அதிக சுபத்துவமாக இருக்கும். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் யாரெல்லாம் தன்னை இமார்டல் ரூலர் என்று கருதி கொண்டு இருக்கிறீர்களோ அவங்களாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலினாலும் போயிட்டு தெரிந்த ஜோதிடரிடத்தில் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்புறம் நம்ம ஜோதிடத்தில் வக்கர பயிற்சி, அதிசார பயிற்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு கிரகமானது சனி கிரகமோ குரு கிரகமோ பின்னோக்கி நகருது, முன்னோக்கி வேகமாக போகுதும்பாங்க. அது வந்து என்னென்னா, அது எப்படி ஆகுது, அது உண்மையாகவே நடக்குதா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இந்த கால அறிவியல் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. அந்த வீடியோவையும் நான் இதில் போடுறேன், அதை பார்த்துங்க. பின்னோக்கி நகரக்கூடிய அந்த வக்கர பயிற்சியும் முன்னோக்கி வேகமாக போகக்கூடிய அதிசார பயிற்சியும் எப்படி ஏற்படுது, இதை வந்து இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிச்சி இதை சொல்கிறாங்க. ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் தங்களுடைய ஞானக்கல்லை பார்த்துட்டு அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு கிரகமானது பின்னோக்கி நகருவது முன்னோக்கி நகருவது போல் ஒரு இல்லூஷன்னா அது உண்மை கிடையாது. ஆனால் அதே மாதிரி நடப்பதாக நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அது தெரியும். ஒரு கிரகம் முன்னோக்கி போயிட்டுருக்கிற கிரகம் திடீர்னு பின்னோக்கி வர்றது போலவும், சாதாரண நார்மலான வேகத்தில் போகக்கூடிய கிரகம் திடீர்னு வேகம் எடுத்து வேகமாக முன்னோக்கி போவது போலவும் தோற்றம் அளிக்கும். ஒரு இல்லூஷனை ஏற்படுத்தும். அது எதை வச்சு ஜோதிடத்தில் சொன்னாங்க சித்தர்கள், ஞானிகள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தோடு அந்த வீடியோவையும் போடுறோம். அதுவும் நம்ம அந்த ஜாதகருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதையும் இதை கூட கரெக்டாக இந்த சின்ன நுட்பத்தை கூட சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில். அப்போ எவ்வளவு துல்லியமாக ஜோதிடமானது கணிக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய ஞானிகளாலேயும் சித்தர்களாலேயும் நமக்கு அருளப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுங்க. ஜோதிடம் வந்து மகா அற்புதமான கலை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலம் இப்போ வளர்ந்துருக்கிற அறிவியலால் கூட ஒரு பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்தை வச்சு பிளேஸ் ஆஃப் பர்த்து, இந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு அவனுக்கு ஆயுள் எவ்வளவு, அவன் என்ன மாதிரி இருப்பான், அவன் குணநலன்கள் என்ன, அவன் வந்து ஒரு துறையில் எந்த துறையில் அவன் பெரிய ஆள் ஆவான் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த கால அறிவியல் தொழில்நுட்பம் வச்சு கூட.
ஆனா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3யும் வச்சு கணிச்சு துல்லியமா சொல்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஞானிகளா இருந்திருப்பாங்க. அந்த கலை எவ்வளவு போற்றி புகழக்கூடிய கலையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. இத அறிஞ்சா தான் அதனுடைய அருமை பெருமைலாம் உங்களுக்கு புரியும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அது சாதாரண ஒரு இது போல தான் தெரியும். அது மூட நம்பிக்கை போல தான் தெரியும். அதில ஒண்ணும் விஷயம் இல்லாம போல தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில உள்ள விஷயம்லாம் அதில தெரியணும்னா, நீங்க உள்ள வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். போயிட்டு தெரிந்த ஜோதிடரிடத்தில் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆ நன்றி. மேலும் அடுத்த வீடியோல வேற விஷயத்தைய பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.